சின்ன வயசுலேயே எனக்கு அத்தைக்கு தத்து கொடுத்துட்டாங்க. பாரா சொன்ன ஞாபகம் இருக்கு. ஊழியர், பிச்சைக்காரங்க, பரதேசிங்க, திருடங்க, உங்கள் படத்தோட கேரக்டர் எல்லாமே இப்படித்தான் இருக்காங்க. நீங்கள் காதல் படம் எடுத்தால் கூட கடைசியில் அந்த பைத்தியம் ஆயிடுறான். ஏங்க இந்த அழுக்கு இல்லாமல் டீசெண்டாக ஒரு படம் எடுக்கவே மாட்டீங்களா? உருகி கண்ணீர் விட்டு அலறது தான் சுகமாக இருக்கும், அழ வைக்கிறதும் சுகமாக இருக்கும். எமோஷனல் படங்கள் ரொம்ப சந்தோஷம். அடிப்படையாக சோகமான நாள் இருந்தாலும் அப்படியே இருக்குன்னு ஆசைப்படுறாரு போல இருக்கு. நான் கடவுள் அகோரியா ஆர்யா நடித்தது உண்மையிலேயே ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. இது நீங்கள் என்னுடைய பார்வையில் நீங்கள் காசிக்கு போய் கொஞ்ச நாள் சன்னியாசி இருந்திருப்பீங்களா? இந்த படத்துக்காக போய் பார்த்தீங்களா? இந்த அகோரிகள் மனித மாமிசம் சாப்பிட்றான்னு சொல்கிறாங்களே, அது உண்மைதானா? அதெல்லாம் நேரில் பார்த்ததுனால தான் சார். சரி, இப்படி ஒரு அகோரி கூட்டம் ஒன்று இருக்குது. அது 120 கூட்டம் இருக்குது அதில் மொத்தம். அதில் நரமாமிசம் சாப்பிட்றவங்க, சாப்பிடாதவங்க, அப்புறம் விபூதி மத்திரம் பூசிக்கிறவங்க, இந்த மாதிரி நிறையா ஒருத்தர் ஒரு டைப்பாக இருக்கும். செத்து போன பாடியா? இல்லை போன பாடினா அவங்க மணிகர்ணிகா காட்டு, ஹரிச்சந்திரா காட்டு, இதில் எல்லாம் 10 பாடி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். 10 பாடி அட் அ டைமில் எரிஞ்சிட்ருக்கோம். விறக மிச்சம் பண்ணுறதுன்றதுக்காக அந்த பாடியை பாதி எரிஞ்சிட்டு இருக்கிற போதே கங்கையில் போட்டுருவாங்க, தூக்கி போட்டுருவாங்க. அது நைட்டில் அது ஜாஸ்தி நடக்கும். அப்போ ஒரு என்ன தான் பண்ணுறானுங்க, எப்படி சாப்பிட்றானுங்கன்னு சொல்லி பார்க்க போயிருந்த போது ஒரு அகோரி ஒரு 3 அடி தான் இருப்பான். அவன் உடம்பு ஊரா ஊதி பூசிட்டு போகும்போதே இவ்வளோ சப்பாத்தி மாவை உருண்டை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே சாப்பிட்றான். கேட்டுங்கப்பா, நேரில் பார்த்தீங்களா? இது நேரில் பார்த்தேன். எப்படிங்க உயிரோடு இருக்கீங்க பார்த்துட்டு? ஐயோ, நைட்டு தூங்குனீங்களா? ஒரு மாதம் சரியா அது விடாது இல்லை. இது எப்படி ஐயோ கொடுமையான விஷயமா இருக்குது. ஆனால் அவங்களுக்கு அதில் ஒரு நியாயம் இருக்கு. அவங்க சொல்கிறது, நீங்கள் தான் பாவியல், ஆடு மாடு வெட்டி திங்கிறீங்க பதில் சொல்கிறாங்க. அப்படி வெஜிடேரியனை சாப்பிட்றதுமே பாவம் தான். நாங்கள் வெட்டியாக எரிஞ்சு சாம்பலா போன ஒரு உடம்பை நாங்கள் சாப்பிட்றோம். நாங்கள் யாருக்கும் எந்த தீங்கும் பண்ணலையே. நீங்கள் உயிரோடு இருக்க சோளம், கம்பு எல்லாம் சாப்பிட்றீங்க அப்படிங்கிறாங்க. உயிரோடு இருக்கிறதால கம்பு சோளம்லாம் உயிரோடு தான் இருக்குது. போட்டால் விதைச்சா முளைக்குது இல்லையா? அப்போ நம்ம வெஜிடேரியன் சாப்பிட்றவங்கலாம் அகோரி விட மோசமான ஆள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களாம்மா. அவனை ஞாபகப்படுத்துகிறான். இப்போ கமல், ரஜினி மாதிரி ஹீரோக்கள் காட்சி கொடுத்தாங்கன்னா அவனுக்கு ஒரு படம் பண்ணுவீங்களா? வாய்ப்பு இல்லை சார். ஏன்னா அவங்களோட பாதை வேற, என்னோட பாதை வேற. உங்க பார்வைக்கு நடிக்கிறேன்னு சொன்னாங்கன்னா அந்த அகோரி மாதிரி நடிக்கிறதுக்கு ரஜினி நடிகனா ஒத்துப்பீங்களா? அவர் சொல்லிட்டு பார்க்கலாங்க. அவர் சொல்ல மாட்டார். பாலா முதல்ல படத்துக்கு பூஜை போட்டு கரெக்டாக 31 வருஷம் ஆகுது. சின்ன பையன் இருக்காரு. பட் 30 வருஷம் முன்னாடி முதல்ல பூஜை போட்டுருக்காரு. 1993 டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி ஏவிஎம் ஸ்டுடியோவில் பாலுமகேந்திராவுடைய தலைமையில் இளையராஜா குத்துவிளக்கு ஏற்றி படத்தை ஆரம்பித்தோம். அன்னைக்கு தன் வாழ்நாள் முழுக்க பயன்படுத்தின வியூ ஃபைண்டரை பாலுமகேந்திரா தன்னுடைய சிஷ்யனுக்கு அன்பளிப்பாக கொடுத்தாரு. அதே நாளில் ஒரு பேர் அதிர்ச்சி நடந்துச்சு. பூஜையெல்லாம் போட்டு எல்லாரும் வாழ்த்திட்டு போயிட்டாங்க. பாலா ஒரு அணுகுண்டை தூக்கி போட்டார். படம் டிராப்டு அப்படின்னாரு. என்னையா சொல்லேன்னா, படம் டிராப்டு எடுக்க போகிறது இல்லை அப்படின்னாரு. என்னையா சொல்லேன்னா, ஃபைனான்ஸருக்கும் ப்ரொடியூசருக்கும் பிரச்சனை ஆகி போச்சு, படம் ட்ராப் பண்ணிட்டாங்க. நாங்கள் நெஞ்சு வலிச்சு தான் இருக்கும். அதுக்கப்புறம் 3.5 வருஷம் எப்படி உயிரோடு இருந்தானே தெரியல. 3.5 வருஷம் எப்படி சாதிக்கணுக்காக உயிரை கையில் பிடிச்சிட்டு 3.5 வருஷம் கழித்து முதல் படத்துக்கு பூஜை போடும்போது அகிலன் பேர் வச்சுருந்தார். எழுத்தாளர் அகிலனோட பையன் கண்ணன் எனக்கு பழக்கமுனால உங்கள் அப்பா பேரை வச்சா பரவாயில்லையான்னு கேட்டேன். பரவாயில்ல வச்சுக்கிட்டு சொல்லிட்டு அகிலன் பேரை வச்சு அந்த பூஜை போட்டேன். அது ட்ராப் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் 3.5 வருஷம் கழித்து 1997 ஜூன் மாதம் 9ஆம் தேதி சேது படத்துக்கு பூஜை போட்டு விக்ரம ஹீரோவை போட்டு ஆரம்பித்தாங்க. படத்தை பிரமாதமாக எடுத்தார். ப்ரொடியூசர் கந்தசாமி பயப்படாமல் செலவு பண்ணார். ஃபர்ஸ்ட் காப்பி படம் எடுத்தாச்சு. டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் பார்த்தாங்க, விஐபிஸ் பார்த்தாங்க. இது மாதிரி படமே எடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் படம் ஓடுமான்னு கேட்டால் தெரியாதுன்ட்டாங்க. நம்ப மாட்டேங்க, 6 மாதம் ப்ரொஜெக்ஷன் போட்டு ஃபிலிம் கிழிஞ்சு போச்சு. படம் கிழிஞ்சே போச்சு. அதுக்கப்புறம் அந்த படத்தை 1999 டிசம்பர் 10ஆம் தேதி உலகெங்கிலும் வெளியீடாச்சு. முதல்ல ஒரு வாரம் பூரா மக்கள் சைலண்டாக இருந்தாங்க. அப்புறம் மிஸ்கின் சொன்ன மாதிரி அப்புறம் எந்தெந்த ஊரில் படம் வச்சு ஸ்டாண்டிங் ஓவேஷன். படம் முடிஞ்சப்ப எழுந்து கைதிட்டுவாங்க, 10 நிமிஷம் கைதிட்டுவாங்க.
அந்த மாதிரி பேர் வாங்கின படம். அந்த படத்தில் நானும் ஒரு சின்ன வேஷம் பண்ண நினச்சி பார்த்து சந்தோஷப்படுறேன். அதுக்கப்புறம் சூர்யாவுக்கு பேர் வாங்கி தந்த நந்தா. அதுக்கு முன்னாடி 5-6 படங்கள் பண்ணியிருந்தான். சூர்யா வந்து அந்த படத்தை எப்படி அனுபவப்பட்டாங்கிற விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டாரு. அதே மாதிரி விக்ரமுக்கு வந்து அந்த சேது படத்தில் செகண்ட் ஹாஃப் அந்த வேஷம் மாதிரியே பிதாமகன் ஒரு வேஷம் பண்ணியிருப்பார். படம் முழுக்க அவன் பேசவே மாட்டான். அது பாலா தான். அது இந்த மனுஷன் பேசுவானா, வேறு வழி இல்லாமல் ஏன் உட்கார வச்சுருக்கோம்னா ஏதாவது கேள்வி கிண்டி கேள்வி கேட்கணுன்னு காத்த என்னை இப்போ உட்கார வச்சுருக்காங்க. வாயை திறந்து இந்த மனுஷன் பேசவே மாட்டான். அப்புறம் பரதேசி வந்து முரளி பையனுக்கு அதர்வாக என்ன படம். அதாவது ஒவ்வொரு படம் கொடுக்கும்போது தன்னுடைய ஆயுள் வந்து 2 வருஷம் 3 வருஷம் அந்த படத்துக்காக உரிக்கிறான். அப்படி ஒரு அற்புதமான ஒரு படைப்பாளி. நாச்சியானோட ஜோதிகா வச்சு படம் பண்ணார். நான் நந்தா படம் பார்க்கும்போது 2 காட்சியில் நான் வந்து அது உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவமாக அது நீங்கள் தான் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஒன்று வந்து கொலை பண்ணிவிட்டு அந்த பையன் ஜெயிலுக்கு போயிட்டு ஒரு வாலிபனாக திரும்ப வர்றான். வீட்டுக்கு வரும்போது அம்மா காரியை தடான்னு கதவை சாத்திடுறான். அம்மா கதவை திறமான்னு சூர்யா வந்து கதறுவான். அங்கே சூர்யாவை நான் பார்க்கல, நான் பாலாவை தான் பார்த்தேன். என்ன கேட்டால் இந்த மனுஷன் எப்படி வேலை வாங்கியிருப்பான், அப்போ சின்ன வயசில் இந்த மாதிரி தாக்கம் எப்போ ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது இது ஏதோ ஒருத்தர் சொன்ன ஞாபகங்களுக்கு சின்ன வயசுலேயே எனக்கு அத்தைக்கு தத்து கொடுத்துட்டாங்க, எங்கள் அம்மா விட்டு போகிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, அதனால் எங்கள் அம்மா எனக்கு பிரிஞ்ச ஏக்கம் எனக்கு லைஃப் டைம் இருந்துச்சுன்னு பாரா சொன்ன ஞாபகம் இருக்குது. அது காரணமாக அதே மாதிரி படத்தில் கடைசி சீனில் இந்த மொத்த நந்தா படத்தையே ஒரு புது கவிதையை சொல்லிடலாம். அம்மா கையால் சாப்பிட ஆசைப்பட்டால் கொடுத்தாள் விஷம். இதுதான் மொத்த படமே. இந்த கடைசி சீனில் வந்து அம்மா சாப்பிடணும் ஆசைப்படான்னு கேட்கும்போது அம்மா காரி கொடுக்கவே மாட்டான். இப்போ போய் இவனே போய் தட்டில் போட்டு சாதத்தில் பேசஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது அம்மா காரி ஊட்டி விடுவான். ஊட்டி விட்டு கொஞ்சம் முழுங்கின உடனே சூர்யா ஃபேஸில் ஒரு ரியாக்ஷன் தெரியும். ஒரு க்ளோஸ் ஷாட் போட்டிருப்பார். இந்த க்ளோஸ் ஷாட்டில் வந்து அப்படியே ஒரு சின்ன சிவலிங்கம் தெரியும். அதாவது சிவாஜி கணேசனுக்கு கண்ணை தண்ணி நினச்சுன்னா அது ட்ராப் ஆகாமல் 5 நிமிஷம் பேசுவார். அதாவது என்ன எமோஷன் பண்ணால் கூட கண்ணு ரப்பையிலேருந்து தண்ணி கீழே விழுகாது. காரணம் அது முட்டைக்கண்ணு. அந்த மாதிரி சூர்யாவுக்கு அது முட்டைக்கண்ணு, சிவாஜி கண்ணு மாதிரி. ஸோ அந்த கண்ணை தண்ணியை வச்சுக்கிட்டு அந்த தண்ணி கீழே விடாமல் அப்படியே உருண்டை 2 பக்கம் நின்றுட்டு இருக்குது. தண்ணி கீழே விடலை. அப்படியே பண்ணோன்னா பல்லுக்கு இடுக்கிலேருந்து ரத்தம் வெளியே வரும். இப்போ க்ளோஸை போட்டுப்பார். எனக்கு தெரியுமா அப்படிம்பாரு. நெஞ்செல்லாம் வலிச்சுது. இந்த சீன் எப்படி நீங்கள் கன்சீவ் பண்ணீங்க? காரணம் அதை நான் கிரியேட் பண்ணேன் அப்படின்னு ரீக்ரியேட் பண்ணியிருக்கேனே தவிர நான் கிரியேட் பண்ணல. இந்த 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 கிளைமேக்ஸ் என்னோடது இல்லை. தனியாவர்த்தனம்னு வந்த ஒரு மலையாள படம், மம்மூட்டி நடித்த படம். இதே மாதிரி தான் ஒரு கிளைமேக்ஸு. ஸோ அந்த கிளைமேக்ஸை வைக்கணுன்றதுக்காகவே இந்த கதையை பிஃபோராக டெவலப் பண்ணது. பட் அடிப்படையாக வந்து நந்தா கதாபாத்திரத்தில் உள்ள அந்த ஒரு ஏக்கம் ஒன்று இருக்குது. அம்மா பாத்திரம் அது உங்களுக்கு உண்டா இல்லையா? ஏக்கம்னா 8 குழந்தைங்க மொத்தம். 8 குழந்தைங்கன்ற போது அன்பு பிரிஞ்சு போயிடுது. அதனால தனியாக எனக்கு ஒரு அட்டென்ஷன் வேணும் அப்படின்னு மன ரீதியாகவே